நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் என்னென்ன மெட்டீரியல் வேணும், பிகினர் கிட் என்ன வேணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஃப்ரேம். இதில் தான் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து 18 இன்ச். இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து 18 இன்ச் 16 இன்ச் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம வந்து டிஃபால்ட்டாக 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரேம் மாட்டுறதுக்கான ஸ்டாண்டோட லெக்கு. இது வந்து 4 லெக்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். இதுதான் வந்து ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை வந்து இது மேலே லெக்கெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து இதுக்குள்ளே நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணி ஆரி ஒர்க் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி இன்சர்ட் ஆகிடும். இந்த மாதிரி இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் கிளாத் வந்து இதில் வந்து இப்படி மேலே ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து மெட்டீரியல்ஸ். இது வந்து பாப்ளின் கிளாத். இது பேர் வந்து பாப்ளின்னு. இது நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கிறப்போ நம்ம இதில் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆரி நீடில். இது நீடில் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக இந்த அலுமினியம் நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பீட் போடுறதுக்கு இந்த நீடில். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒல்லியாக இருக்கும். மேலே ரொம்ப தின்னாக இருக்கும், கீழே திக்காக இருக்கும். இது ஒரு நீடில். இது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே லெவலில் தான் இருக்கும். இந்த நீடில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட் ஒர்க்குக்கு, சில்க் த்ரெட் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட்டுக்கும் சில்க் த்ரெட்டுக்கும் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா இந்த நீடில் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த நீடில் இந்த ஒல்லியாக இருக்குது இல்லையா, இந்த மேலே இந்த டிப்பு, இது எதுக்குன்னா பீட் ஒர்க் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது வந்து துளிப்பில் நம்பர் பார்த்திங்கன்னா 13. ஏன் 13னா இல்லை நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஏன் 13னா இல்லை வந்து பீட் ஒர்க்கும் பண்ணலாம், த்ரெட் ஒர்க்கும் பண்ணலாம். அதனால நான் வந்து காமனாக நம்பர் 13 வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஜரி த்ரெட். இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 758 இதோட நம்பர். இந்த ஜரி த்ரெட் போட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்கு, அதுக்குமா கோல்டன் கலர் எந்த ஒர்க் பண்ணுறாலும் இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட். இது ஏன் 2 த்ரெட்டுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இது வந்து சில்க் த்ரெட் வந்து ஒரே கலரில் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா ராயல் பிராண்டு. இதில் வந்து டபுள் பெல் அண்ட் ராயல் பேண்ட் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் சுகர் பீட். சுகர் பீடில் வந்து 2 பிராண்ட் இருக்குது. ப்ரிசோன் ஒரு பிராண்ட் இருக்குது, ஏ ஸ்டார்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 50 கிராம்ஸ் இல்லாட்டினா 100 கிராம்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டோன் செயின். இதில் வந்து எல்லா ப்ளவுஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் இதில் வந்து இந்த ஸ்டோன் வந்து இருக்கும். இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த இதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிப்பேன். நெக்ஸ்ட் இது பேர் வந்து பைப்பிங் த்ரெட்டு. இது உங்களுக்கு கிளாஸில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த த்ரெட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்ற எக்ஸ்பிளைன் நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்கிறேன் அப்கமிங் வீடியோவில். நெக்ஸ்ட்டு இது வந்து திலகம் ஷேப்பில் உள்ள ஸ்டோன். இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து திலகம் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் அதுலேயே வந்து ஷேப், ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து ஸ்டோன் வந்து உங்களுக்கு இருக்கும். ரவுண்ட் ஷேப்பு, திலகம் ஷேப். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஒட்டுறதுக்காக ஒரு ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இது பேர் வந்து கட் பீடு. அதுக்கப்புறமா கட் பீட்லேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இது. இது வந்து சமிக்கின்னு சொல்லுவோம், சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை நான் சுகர் பீட் காட்டினேன் இல்லையா, அதுலேயே வந்து பெரிய சைஸ். இதெல்லாம் என்ன நீடல், இதெல்லாம் என்ன பீடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைஸ் வந்து வேரியேஷன் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, இது வந்து 2 mm சின்னதாக இருக்கு இல்லையா, இது வந்து 2 mm. இது வந்து கொஞ்சம் அதுல கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து 3 mm. இது வந்து 4 mm. இந்த சைஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் இதை வந்து கோதுமை பீடுன்னு சொல்லுவோம். இதோட சைஸ் வந்து 2 mm. அதுலயே பெரிய சைஸும் இருக்கு. இது வந்து 4 mm. நெக்ஸ்ட் மார்க் பண்றதுக்கு கிளாஸ் மார்க்கிங்ல ஒரு பென்சில் ஒன்று. நம்மளுக்கு பிளவுஸுக்குலாம் யூஸ் பண்றதுக்கு இன்ச்சி டேப். நெக்ஸ்ட் கட் பண்றதுக்கு ஒரு சிசரோ இல்லை கட்டரோ நீங்க வச்சு கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ மெட்டீரியல்ஸ், நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து போதும்.